மாதிரி இடம் ஒண்ணு பாத்துட்டு இருந்தோம்ல. என்னங்க முடிஞ்சிரும் போல இருக்குது. நமக்கா நமக்கு 11 சென்ட் அப்படியா வீடு இருக்கு. 3 வீடு அப்படியே கட்டிருக்காங்க. வாடகைக்குள்ள விட்டுக்கலாம் நம்ம. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, வாங்குங்க. காசு பத்தலாம் சொல்லுங்க, நகை வச்சு தந்துடுறேன். எல்லாம் ரைட்டு. யார்ட்டையும் சொல்லாத. முதல்ல முடியட்டும், வாங்கிட்டு அப்புறமா நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். நான் யார்ட்ட சொல்ல போறேன்? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் ஹலோ மாப்ள, அத்தா எப்படி இருக்கீங்க? எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களாக்க? வந்துட்டேன். என்ன இது வண்டவாசி பக்கத்துல ஏதோ இடம் பாத்திருக்கீங்க போல. இடம் பார்த்து இருக்கு தெரியும். வண்டவாசில 11 சென்டா? ஆமா 11 சென்ட். நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கோ? ஆமா நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. போர் வந்து இருக்கு, தண்ணி ஆல்ரெடி போட்டே வச்சிருக்காங்க. எப்படி கட்ட போறீங்களா? என்னது இவகிட்ட சொல்லாத விஷயத்துல கரெக்டா சொல்றாங்களே. அத்தா உங்களுக்கு அது வீடு வந்து தெருமுக்கு வருது. ஒண்ணுமில்ல, லேசா பிள்ளையார் கோயில் வச்சு விட்டுறோம் லைட்டா. சரி அது அங்க போறதுக்கு நீங்க மதுரை பக்கம் நம்ம ஊர் பக்கத்து இடம் வாங்கி போட்டீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும்ல. டெவலப் ஆகுமா? ஏன் செட்டில் ஆகி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க மகளை பக்கத்துலயே வச்சு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. இல்ல இங்க வந்திருக்கு இடம். நான் இங்க வேலை எனக்கு எல்லாமே வீடு கிட்ட எல்லாம் இங்க அதான் நீ வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு வாங்குனீங்கன்னா மதுரை பக்கத்தே வாங்குங்க. யோசிங்க மாப்ள. சரி சரி. இந்தாப்ல உனதான் யாருன்னு சொல்லாதான் சொல்லிருக்கேன்ல. எங்க நான் யார்ட்ட டக்குனு சொல்றேன்னா செண்டு என்ன பேசிங்க இருக்கு, போர்ல இருக்கு, போர்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்க பத்தி சொல்றாங்களா? யாரு சொன்னா? உங்க அம்மா தான். நீங்க என்ன சொன்னீங்க? நமக்குள்ள இருக்கட்டும் தானே. நமக்குள்ளதான் சொன்னா எதுக்கு உங்க அம்மாட்ட சொன்ன அப்புறம்? ஏன் நமக்குள்ளனா எங்க அம்மா இல்லையா? நமக்குள்ள எங்க அம்மா நம்ம ஃபேமிலி இல்லையா? இல்ல சொல்லுங்க. இல்ல உங்க அம்மா புரிஞ்சு போச்சு. சொல்ல வேற என்ன சொல்லுங்க. ஹலோ மாப்ள, அவ சொல்லல, நானா ஜஸ்ட் பிரெடிக்ட் பண்ணேன். அவட்ட கோவப்படாதீங்க. இல்ல கோவப்பல. அவ அதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல உங்களை பத்தி. நீங்க என்ன ஏதோ ஸ்வாகன் போட்டு டி-ஷர்ட் போட்டுறீங்கன்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் என்ன டீடைலிங்கா வச்சுக்கிட்டு நீங்க லெஃப்ட் சைடு போன் பேசுறீங்க, கையில கருப்பு கலர் வாட்ச் கட்டிருக்கீங்க, இப்ப ரைட் சைடு கைய மாத்திட்டீங்க. அந்த அங்கக்குள்ள டீயை குடிச்சிட்டு கப்ப வச்சிருக்கீங்க. அந்த கப்பு கீழ கொஞ்சம் லைட்டா டீ சிந்தி இருக்கு. அத டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்காதீங்க, துணியை வச்சு தொடங்க. டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் ஆயிரும் நான் சொன்னேன். இல்ல என்ன மாப்ள ஏதோ ஒன்னு சொல்லுவா அப்பப்ப. ரொம்ப தலைய ஆட்டாதீங்க, கழுத்து வலிக்க போகுது. சரி. ரொம்ப வாயையும் புழக்காதீங்க. சிசிடிவி வச்சிருக்கா. என்ன எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுது. பிக் பாஸ் வீட்ல இருக்கறனா ஏன் வீட்ல இருக்கறனா? ஆமா மாப்ள, இது கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கல. ஆமா, ஒத்த சைடா கைய அப்படி வச்சிட்டு பேசாதீங்க. ரொம்ப கெடுதல். கைய அப்படி போன் கீழ வைக்காதீங்க, போன் வெடிக்குதா. லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கீழ வச்சே பேசுங்க. சரி. ஆமா, ரொம்ப போன் யூஸ் பண்ணாதீங்க மாப்ள. பாத்ரூம்க்கு போறப்ப போன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்களா, ரொம்ப ஃபீல் பண்றா சொல்லி. அப்படி என்ன பாப்பீங்க நீங்க? இல்ல அது வில்ல நான் பேசுறேன். கால் வருது எனக்கு. என்னது கரெக்ட்டா ஒவ்வொரு மாட்டா அடிக்கிறாங்களே.